ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சமையலில் முட்டை இல்லாமல் ஆம்லெட் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேத்துக்கு முட்டை சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கான டிப்ஸ் தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மீடியம் சைஸில் ஒரு கப் எடுத்திருக்கேன். கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலாம் அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் ரெடி பண்ணுற இந்த மாவு தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. பொடிசாக நறுக்கிய ஒரு அரை தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போது இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம தோசை கடாயில் தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு தோசை தவாய் அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் தூவி நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த மிக்ஸை ஊற்றிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு.